சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? ப்ரௌன் மணி ரோஹிணியை பார்த்து பேசிட்டு கிளம்பும்போது, அடடா முத்துவும் அண்ணாமலையும் வந்துட்டாங்க, சரி நான் ஹெல்மெட் போட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்லேருந்து கிளம்பும்போது அண்ணாமலையும் முத்துவும் உள்ளே வந்துடுவாங்க. முத்து உடனே யார் இது ஹெல்மெட் போட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரோஹிணி, அது கஸ்டமரு, அவர் ஹெல்மெட் போட்டு போனா பொல்லினா என்ன, உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது, அவர் டேபிளில் செல்ல மறந்துட்டு போயிட்டார், அதனால தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான் முத்து. பாரு ரோஹிணி, ஒருத்தருக்கு செல்லு எடுத்து கொடுத்தோம்னா தேங்க்ஸ்னு கூட சொல்லணும், அது கூட சொல்லாமல் போகிறாரு, அது அவர் பிரச்சனை, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்குங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிவிடுவா. சரி சரி வந்த விஷயம் என்ன அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார், நம்ம பரசு பொண்ணுக்கு கல்யாணம் இல்லையா, அதுக்கு நம்ம டிவி ஃப்ரிட்ஜுன்னு ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கலான்னு தாம்மா வந்தேன், அதுக்கு நம்ம கடை இருக்குல்ல, உங்கள்கிட்ட சொன்னால் நல்ல பொருளாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் எடுத்து கொடுப்பீல்ல, அதுக்கு தான் வந்தேன். சரி சரி மனோஜ் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் வெளியில் போயிருக்காரு, வந்துருவார் மாமா அப்படின்னு சொல்லுவான். சரி ரோஹிணி, அவன் வர்ற வரைக்கும் நம்ம இப்பெல்லாம் பொருள்லாம் பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முத்து சொல்லுவான், அப்பா நீங்கள் இதை பார்த்துட்டு இருங்க, நான் சவாரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுவான். ரோஹிணி, அப்பாவை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்ரு சரியா அப்படின்னு உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியும், அப்பாவை நான் பத்திரமா ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிவிடுவான். மனோஜ் கடையில் பொருள் வாங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில், சார் ஒரு நல்ல ஃப்ளாட் இருக்குது சார், 20 லட்ச ரூபா வரும் சார், வாங்கிக்க சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். மனோஜ் யார் அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஓ நம்மகிட்ட ஏமாத்தினான்னு இல்லையா, அவன் தானே, சரி இவனை பிடிச்சி பணம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு, சார் நில்லுங்க நில்லுங்க அப்படிங்கும்போது அவன் மனோஜை பார்த்துட்டு, ஐயோயோ இவனா அப்படின்ட்டு ஓடுவான். அப்புறம் அங்கே ஒரு கால் டாக்ஸி இருக்குது, அதில் ஏறிட்டு, யோ வண்டியை வேகமாக ஓட்டியான், இவன் வேற என்னை பார்த்துட்டான், சீக்கிரம் போ அப்படிங்கும்போது மனோஜ் பின்னாடியே ஓடுவான். அங்கே ஒருத்தர் சாமி கும்பிட்டுருப்பாரு, தள்ளி விட்டுட்டு ஓடிடுவான். அங்கே ஒருத்தர் சைக்கிளில் வருவான், அவனையும் தள்ளி விட்டுருவான். ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருப்பான், அவனையும் தள்ளி விட்டுட்டு, நில்றான்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு அம்மா குடத்துல தண்ணி கொண்டு வருவான், அதையும் தள்ளி விட்டு ஓடிடுவான். பின்னாடி இவங்கெல்லாம் என்னடா இவன் நம்மளை தள்ளி விட்டுட்டு எதுக்கு ஓடுறான்னு தெரியலையேன்னு பின்னாடியே துரத்திக்கிட்டே வருவாங்க. அப்புறம் அங்கே ஒரு கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருப்பார், காரை கல் எடுத்து அடித்து நிறுத்திடலாம் அப்படின்னு கள்ள தூக்கி வீசும்போது கான்ஸ்டபிள் மண்டையில் அடிச்சிடும். அவரும் மனோஜை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே மனோஜ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல டெம்போ குறுக்கால வந்து மனோஜ் மேலே மோதிடு, கண்ணாடியெல்லாம் அவன் கண்ணில் பட்டு மண்டையெல்லாம் அடிபட்டு கீழே விழுந்துடுவான். பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆஹா இவன் எதுக்கு இப்படி ஓடுனான்னு தெரியலையே, சரி வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுவாங்க. விஜயா வீட்டில் நடந்து வரும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுவா. உடனே முத்து போய் கை கொடுப்பான், அம்மா எந்திரிமா அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் எனக்கு கை கொடுத்து எழுப்பிவிட தேவையில்லை, நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு கீழே விழுந்து கால் வலியில் கூட முத்துக்கிட்ட கையே கொடுக்க மாட்டா. உடனே அங்கேருந்து மீனா வந்து, அம்மாம்மா ஏம்மா கீழே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு முத்து, கீழே உழுகலப்பா, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ கீழே விழுந்துட்டாங்களா, அம்மா கை கொடுமா எந்திரிங்கம்மா அப்படிங்க. 2 பேர்ட்டையும் கை கொடுக்காம கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ கால் வலிக்குதேன்னு கத்துவாளே தவிர ஆனால் எந்திரிக்கவே மாட்டான். உடனே அங்கேருந்து ரவி வருவான், அம்மா ஏம்மா கீழே விழுந்துட்டா, கை கொடுமா அப்படின்னு உடனே அப்பா கை கொடுப்பான். உடனே முத்துக்கு ஃபீல் ஆகிடும், மீனா பாத்தியா 4 பசங்களில் நான் தான் பெரிய பையன், நான் கை கொடுக்குறேன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் ரவி கொடுத்தா மட்டும் எந்திரிக்கிறாங்க, என் மேலே பாசமே இல்லை மீனா, சரி விடுங்க, அத்தை தான் உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு தெரியுதில்ல, சரி விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா அவங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை தான், ஒரு பூனை 4 குட்டி போட்டாலும் அந்த 4 குட்டியும் நல்லா பார்த்துக்கு, இந்த குட்டி எனக்கு வேணும் இது வேணாம் அப்படின்லாம் அது பண்ணாது, அந்த பூனைக்கு இருக்கிற மரியாதை கூட பாசம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது தாம்மா கஷ்டமாக இருக்குது. சரிங்க அத்தையோட கேரக்டர் தான் தெரியுமில்ல, உங்களை மட்டுமா அப்படி பண்ணுறாங்க, என்னையும் தானே அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு ஃபோன் வரும். உடனே எடுத்து, ஹலோ யார் அப்படிங்கும்போது ரோஹிணி பேசுவான். அத்தை அப்படிங்கும்போது, என்ன சொல்லு ரோஹிணி தெளிவாக சொல்லு, ஏன் அலற சொல்லு அப்படிங்கும்போது, மனோஜுக்கு என்னாச்சு, மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அத்தை, எனக்கே ஃபோன் வந்துச்சு, இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. சரி அழுகிறத நிறுத்து, ஏன் இப்படி அவனுக்கு ஆகுதுன்னு தெரியலையே, ஐயோ கடவுளே நான் இத்தனை நாள் ரொம்ப அவனை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு விஜயா அழுதுகிட்டே இருப்பா. அவே இருந்துக்கிட்டு, அம்மா அழுகாதம்மா, சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்துடுவார். ஏன் விஜயா அழுகிற, என்னாச்சு சொல்லுங்க, டே முத்து என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, அப்பா மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, வாப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அங்கே ரோஹிணி அழுதுகிட்டு இருப்பா. டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, கண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கும்போது டாக்டர் சொல்லுவார், இப்போல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுமா, அவன் கண்ணில் வேற கண்ணாடி ஏறி இருக்குது, அதை எடுத்துட்டேன், ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும், சரி எல்லாம் அமைதியாக உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே விஜயா வந்து அவ்வளோ அழுவா. கவலைப்படாதீங்கம்மா,
இனிமேல் டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படிங்கும்போது மனோஜ் ஓடும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடுனான் இல்லையா, அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. முத்துக்கிட்ட சார் அட்மிட் ஆகியிருக்காரு, அவங்க சொந்தக்காரங்களா நீங்கள் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் என்ன அவனையெல்லாம் பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் வேகமாக ஒடியாந்தார், எங்களையெல்லாம் தட்டி விட்டுட்டாருங்க. ஆனால் எதுக்கு அவசரமாக ஓடினார், ஏன் ஓடினாருன்னு தெரியல. ஆனால் அவர் தட்டி விட்டதுனால எங்களுக்கெல்லாம் அடிபட்டு போச்சுங்க. அதனால் இதுக்கான செலவு எல்லாம் அவரே கொடுக்க சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இந்தா நான் 5000 தரேன்னு 5000 முத்து கொடுத்துடுவான், நீங்கள்லாம் இதெல்லாம் பிரித்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்லுவா, இவன் எதுக்கு ஓடுனா ஏன் ஓடுனான்னு இது வரைக்கும் தெரியல, ஆனால் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோட இந்த நாடகம் முடியுங்க. நாளைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.